1968ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நிர்மல்ஜித் சிங் ஷெகோன் பறக்கும் தோட்டாக்கள் என்று அழைக்கப்படும் 18ஆம் எண் படைப்பிரிவில் விமானியாக நியமிக்கப்பட்டார். 1971ஆம் ஆண்டு இந்திய பாகிஸ்தான் போர் தொடங்கியது. இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை போர்க்களமாக மாறியது. அப்போது ஸ்ரீநகரை தளமாக கொண்ட கனாட் பிரிவின் விமானியாக ஷெகோன் களத்தில் துணிச்சலுடன் செயல்பட்டார். 1971ஆம் ஆண்டு டிசம்பர் 14ஆம் தேதி பதான்கோட், ஸ்ரீநகர் மற்றும் அமிர்தசரஸ் விமான நிலையங்களை நோக்கி பாகிஸ்தான் விமானப்படை இடைவிடாத தாக்குதல்களை நடத்திய போதும் துணிச்சலாக எதிர்கொண்டு நாட்டுக்காக தன்னுயிரை நிர்மல்ஜித் சிங் ஷெகோன் தியாகம் செய்தார். பரம்வீர் சக்ரா விருதால் கௌரவிக்கப்பட்ட இந்திய விமானப்படை அதிகாரி என்ற பெருமையை பெற்ற நிர்மல்ஜித் ஷெகோனின் வீரத்தை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் இந்திய விமானப்படை நினைவு சொற்பொழிவுகள் நடத்தி வருகிறது. இந்த ஆண்டு குஜராத் கிளையின் விமானப்படை சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட ஓய்வு பெற்ற இந்திய ராணுவ அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் துஷ்யந்த் சிங், ஆபரேஷன் சிந்தூர் முடிவு அல்ல, புதிய வியூகத்தின் தொடக்கம் என்று கூறியிருக்கிறார். சீனா மற்றும் துருக்கியின் ஆதரவுடன் காஷ்மீர் மீது பாகிஸ்தான் அதிக கவனம் செலுத்தி வருவதால் இன்னொரு ஆபரேஷன் சிந்தூர் தவிர்க்க முடியாதது என்று கூறிய துஷ்வந்த் சிங் அதற்காக இந்திய ராணுவம் தயாராக வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் பலவீனங்களை அம்பலப்படுத்திய ஆபரேஷன் சிந்தூரின் வெற்றி பயங்கரவாத அமைப்புகளை ஒடுக்குவதில் இந்தியா எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் அணு ஆயுத வரம்புக்கு கீழே செயல்படுவதற்கான உறுதியையும் நிரூபித்தது என்று கூறியுள்ளார். 1971 போருக்கு பிறகு முதன்முறையாக நாட்டின் முப்படைகளின் சினர்ஜி மேம்படுத்தப்பட்டதாகவும் அரசியல் தெளிவு, ராணுவ துல்லியம், வான் பாதுகாப்பு என ஆபரேஷன் சிந்தூர் உலகத்தையே ஆச்சரியப்படுத்தியது என்று பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடந்த 4 நாட்களில் அரசின் இணையதளங்கள் மீதான சைபர் தாக்குதல்கள் 7 மடங்கு அதிகரித்தது என்று குறிப்பிட்ட சிங், மின்சாரத்துறை கிட்டத்தட்ட 2 லட்சம் சைபர் தாக்குதல்களை சந்தித்தது என்றும், தேசிய பங்குச்சந்தை சுமார் 40 கோடி சைபர் தாக்குதல்களை சந்தித்தது என்றும், ஆனால் இந்திய ராணுவமும் இந்த தாக்குதல்களை முற்றிலுமாக இடைமறித்து அழித்தது என்றும் துஷ்யந்த் சிங் கூறியுள்ளார். பாகிஸ்தானும் சீனாவும் சமூக ஊடகங்களில் எதிர்கதைகளை தீவிரமாக பரப்புகின்றன என்பதை சுட்டிக்காட்டிய லெப்டினன்ட் ஜெனரல் துஷ்யந்த் சிங், தகவல் தொடர்புகளை மேம்படுத்துவதற்கும் தவறான தகவல்களை திறம்பட எதிர்ப்பதற்கும் ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு தேசிய பாதுகாப்பு வியூகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ராணுவம் காஷ்மீரை ஒரு முக்கிய பிரச்சனையாக இன்னமும் உயிர்ப்புடன் வைத்துள்ளதால் எதிர்காலத்தில் எல்லை தாண்டிய பயங்கரவாத தாக்குதலுக்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கும் சிங், உளவுத்துறை, பாதுகாப்பு செலவு மற்றும் பன்முகத்தன்மையுடன் கூடிய போர் திறன்களில் சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்றும், எதிரியின் தாக்குதலை தடுக்கவும் தீர்க்கமாக பதிலடி கொடுக்கவும் முப்படைகளும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.